விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ல பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னல்ங்க. நீங்க இப்ப இந்த பலன பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்துச்சா, நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்கள விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்ப உங்க கைக்கு வந்துருச்சுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா, நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும், அதையெல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா, இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க. அது ஒரு இணைப்புங்க. அது ஒரு நம்பிக்கைங்க. அது ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில இனி நடக்க போற ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பத்தி தான் ரொம்ப தெளிவா பேச போறோம்ங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க, எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் உங்க வீடு தேடி வரப்போற ஒரு புதிய நபர் வரப்போறாருங்க. அவர் யாரு? அவரால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காத எந்த ஒரு மாபெரும் விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா பேச போறோம்ங்க. அதனால கவனமா கேட்டுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே பார்க்க ரொம்ப கெட்டியான ஆளுங்க மாதிரி, எதற்கும் அசையாதவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே இலகிய மனசுக்காரங்கங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா அதே உதவி உங்களுக்கு தேவைப்படுறப்ப உங்களை சுத்தி ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இதை நினைச்சு பல நாள் தனியா உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. இல்ல நம்ம கூடவே இருக்கிறவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வலி உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்குங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு சின்ன தப்பை பெருசாக்கி உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. இனிமே எந்திரிச்சு நிற்கவே முடியாது, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்ச நேரத்துல கூட உங்களுடைய அசாத்தியமான தன்னம்பிக்கையால மட்டும்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்குதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. நீங்க இழந்த பணமா இருக்கட்டும், இழந்த மரியாதையா இருக்கட்டும், இல்ல நீங்க இழந்த உறவுகளா இருக்கட்டும், எல்லாமே உங்களை தேடி திரும்ப வரப்போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போறீங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வீட்டு கதவை தட்டி ஒரு நபர் உங்களை தேடி வர போறாருங்க. அவர் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க குடும்பத்துல உங்களை விட்டு விலகி போன ஒருத்தரா இருக்கலாம். பல வருஷமா பேசாம இருந்த நண்பரா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா, ஒரு குருவா வரப்போற முகம் தெரியாத ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த வினாடியில இருந்து உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. ரொம்ப நாளா இது நடக்கவே நடக்காது, இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு ஒரு கட்டத்துல விரக்தியா கைவிட்ட ஒரு விஷயம் இப்ப எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, கடுமையான பண கஷ்டத்துல தவிச்சிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து பணம் வந்து சேர போகுதுங்க. கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்த உங்க கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பல வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியா தூங்க போறீங்க. நீங்க இத்தனை காலமா யாருக்கும் தெரியாம செஞ்ச புண்ணியம் எல்லாம் இப்போ ஒரு மனுஷ ரூபத்துல உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாம் இப்போ உங்க தயவுக்காக காத்து கிடக்கிற காலம் நெருங்கிடுச்சுங்க. ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, குறிப்பா சொத்து பிரச்சனையோ இல்ல வழக்கு விவகாரங்களோ உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற நேரம் உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொல்லலாமுங்க. உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க தலையை நிமித்தி கெத்தா நடக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்காம எந்த காரியத்துல இறங்கினாலும் ஒரு தடைகள், ஒரு முட்டுக்கட்டைன்னு ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன புதுசா பிரச்சனை வரப்போகுதோ, பணத்துக்கு எங்க போறதுன்னு யோசிச்சே பாதி வயசு குறைஞ்ச மாதிரி தோணுங்க. ஆனா அந்த காலையெல்லாம் மலை ஏறிடுச்சுங்க. உங்க வீட்டுல இப்ப வரப்போற அந்த மாற்றம் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு புது தெம்பை கொடுக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்த சண்டை சச்சரவுகள்லாம் இனிமே இருக்காதுங்க. நீங்க தொழிலோ இல்ல வியாபாரமோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல
இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழிப்பறிச்சவங்கலாம் நீங்க சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருந்து யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட சுயரூபத்த உங்களுக்கு வெளிச்சம் காட்ட போறாருங்க. அதனால இனிமே நீங்க யார நம்பி எந்த விஷயத்துல இறங்குனாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோட கிடைக்க போகுதுங்க. அதுவும் அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் உங்க திறமைக்கு தகுந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதாவும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வியாதியில கஷ்டப்பட்டுட்டு வைத்தியத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க உடம்புல இருந்த சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு புது சுறுசுறுப்பு வரப்போகுதுங்க. மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாமே மாயமா மறைஞ்சு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு வரப்போகுதுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைச்சதை விட அதிகமாகவே சேர்த்து வைப்பீங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு இனிமே நீங்க கவலைப்படவே வேண்டியதில்லைங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள், அதாவது கல்யாணமோ இல்ல காது குத்தோ எல்லாமே தடபுடலா நடக்க போகுதுங்க. அந்த விசேஷத்துல உங்களை ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து உங்க கூட ஒட்டி உறவாட ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க நிலைமை உயர போகுதுங்க. பல வருஷமா நீங்க சாமி கிட்ட அழுது புலம்பி கேட்ட ஒரு விஷயம் இருக்கு. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்னு கோவில் கோவிலா ஏறி இறங்கி இருப்பீங்க. உங்க வேண்டுதலுக்கு எல்லாம் இப்போ ஒரு விடை கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது வெறும் கையோட வரப்போறது கிடையாதுங்க. உங்களுக்கான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்தே கொண்டு வர போறாருங்க. இது வரைக்கும் சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும் நீங்க கனவு கண்ட எல்லாம் வெறும் கனவாவே போயிடுமான்னு ரொம்பவே பயந்திருப்பீங்க. அஸ்திவாரம் போட்டதோட நின்று போன வீடா இருக்கலாம், இல்ல இடம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாம தவிச்ச தவிப்பா இருக்கலாம். ஆனா இப்ப அந்த கனவு எல்லாமே கண் முன்னாடி நிஜமாக போகுதுங்க. உங்களால நம்பவே முடியாத அளவுக்கு பணப்புழக்கம் உங்க கைக்கு வரப்போகுதுங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க வைக்கிற அடி எல்லாமே இனிமே வெட்டுருதாங்க. உங்க கைராசி அப்படி வேலை செய்ய போகுதுங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்ச எதிரிகள் எல்லாம் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியாது அளவுக்கு காணாம போக போறீங்க. அவங்களுக்கே புரியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உங்களை சுத்தி அரணா நின்று உங்களை காப்பாத்த போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா ஒருத்தரை நம்பி முழுசா ஏமாந்த ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்துக்காகவே உழைச்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சம். நமக்குன்னு ஒரு சந்தோஷமும் இல்லையே, நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த உலகம் நம்ம நிம்மதியாவே இருக்கக்கூடாதான்னு ஏங்கினவங்களுக்கு மனசு குளிரும்படியான ஒரு மாபெரும் சம்பவம் நடக்க போகுதுங்க. உங்க குழந்தைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம் சம்பந்தமா நீங்க எடுத்த ஒரு முடிவு ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க. உங்க பிள்ளைங்க உங்க பெருமைப்படுத்துற அளவுக்கு ஒரு உயரத்துக்கு எடுத்து ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போறாங்க. அதை பார்த்து உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரப்போகுதுங்க. 100% உறுதிங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா புதைச்சு வச்சிருந்த ஒரு ஆசை, யாருக்கிட்டையும் வெளிப்படையா சொல்ல முடியாம தவிச்ச ஒரு விஷயம் இப்ப தானாவே நிறைவேற போகுதுங்க. இது எப்படி நடந்துச்சு, இது கனவா இல்ல நனவான்னு உங்களை நீங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு நவகிரகங்கள் இப்போ உங்க பக்கம் முழுசா நின்று வேலை செய்ய போகுதுங்க. அந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற அறிமுகங்கள் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை பிடிச்சு கூட்டிட்டு போக போகுதுங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல பெரிய மனிதரோட நட்பு உங்களுக்கு தானா கிடைக்குமுங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வருங்க. இது வரைக்கும் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால பழைய கஷ்டங்களை நினைச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாதீங்க. உங்களை தூக்கி விட உங்களை அரசனா ஒரு பெரிய கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. நீங்க எத்தனையோ பேருக்கு உங்க காசை செலவழிச்சு உங்க நேரத்தை ஒதுக்கி நல்லது செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு திரும்ப செஞ்சது என்னமோ பெரிய துரோகமா தான் இருக்குங்க. இதனாலேயே இனிமே யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா இந்த இயற்கை உங்களுக்கான ஒரு பெரிய பரிசை இப்ப தயார் பண்ணிட்டு இருக்குதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க. இது உங்க முன்ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியத்தோட நேரடி பலனுங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்கிற அந்த வினாடி உங்க குடும்பத்துல பல வருஷமா இருந்த பெரிய சாபம் விலக போகுதுங்க. உங்க காரணமே இல்லாம ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்ப தப்பு செஞ்சுட்டோமோன்னு வருத்தப்பட்டு உங்களை தேடி வந்து பேச போறாங்க. நீங்க இழந்த உங்க கௌரவம், மரியாதை எல்லாமே பல மடங்கா திரும்ப கிடைக்க போகுதுங்க. இது நடக்குமான்னு நீங்க சந்தேகப்படவே வேண்டாமுங்க. அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா நடக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அந்த நடக்காத விஷயம் என்னன்னு நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுதுங்க. பல தடவை உங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு காசு இல்லாமலே இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தாலேயோ அது தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த தெய்வம் தானாகவே உங்க வீட்டுக்குள்ள வந்து
இருக்க போகுதுங்க. இதனால உங்க வீட்ல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாக போகுதுங்க. நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியுங்க. குறிப்பா பல வருஷமா நியாயம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்ப்பு உங்க பக்கம் வரப்போகுதுங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்காது. எப்ப பாரு கண்ணீரும் கவலையும் தான், நீங்க நினைச்சதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுதுங்க. தலைமுறை தலைமுறையா இந்த வறுமை ஒட்டுமொத்தமா ஒழிய போகுதுங்க. உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்க போறாருங்க. விருச்சிக ராசிக்காரங்க சுபமா கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுறத இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப சுத்தமான எண்ணங்கள் தான் எப்பவும் இருக்குங்க. உங்க கோபத்தை மட்டும்தான் இந்த உலகம் பெருசா பார்த்துச்சே தவிர உங்க உண்மையான அன்பை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க பல நாள் தனியா உட்காந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. அந்த புதிய நபர் உங்க மனசையும் உங்க உண்மையான அன்பையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய தூணா வாழ்நாள் முழுக்க பக்கபலமா நிற்க போறாருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பெரிய அளவுல பணத்தையும் புகழையும் தேடித்தர போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பயந்து பயந்து செயல்படுவீங்க. ஆனா இப்ப நீங்க தைரியமா எதை தொட்டாலும் அது உங்களுக்கு பெரிய லாபத்துல தான் முடிய போகுதுங்க. உங்க கைராசி அப்படி ஒரு பெரிய மாயாஜாலம் செய்ய போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணதான் ரொம்ப அதிகம்ங்க. கூட பிறந்தவங்களுக்காகவும் சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களுக்காகவும் உங்களுடைய எத்தனையோ ஆசைகளை மனசுக்குள்ள பொதிச்சுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு ராப்பகலா மாடா உழைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சின்ன நன்றி கூட கிடைக்காம இவங்க என்ன பெருசா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத குத்தி காட்டுற வார்த்தையை தான் அதிகமா கேட்டிருப்பீங்க. அந்த வழி உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்தி இருக்கும்னு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்து அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க விட்ட கண்ணீருக்கெல்லாம் இப்ப பல மடங்கு சந்தோஷம் உங்க வீடு தேடி வரப்போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சோ இல்ல செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை எப்படியாவது பெருசா ஆக்கணும்னு நினைச்சோ பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. கடன் கேட்க போன இடத்துல எல்லா அவமானம் தான் உங்களுக்கு மிச்சமா இருந்திருக்குங்க. இவங்களுக்கு கொடுத்தா திரும்ப வருமானு உங்களை ரொம்பவே கேவலமா பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த தேதியில இருந்து உங்க வீட்டு வாசப்படி ஏறப்போற அந்த புதிய நபர் மூலியமா நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் வந்து குவிய போகுதுங்க. இது எப்படி சாத்தியம்? நேத்து வரைக்கும் நம்மளை எட்டி கூட பார்க்காதவங்க எல்லாம் இன்னைக்கு தேடி வந்து உதவி செய்யறாங்களேன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க ஜாதக கட்டம் ரொம்ப வலிமையா வேலை செய்ய போகுதுங்க. உங்களை நசுக்கிட்டு மேல வரணும்னு நினைச்சவங்க, உங்க காலை வாரி விட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை அண்ணாந்து பார்க்க போறாங்க. உங்க தொழில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான லாபத்தை நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. ராத்திரி ஆனா தூக்கம் வராம நாளைக்கு என்ன ஆகுமோ, யார் வந்து கடனை கேட்பாங்களோ, வட்டிக்கு மேல வட்டி ஏறிட்டு இருக்கேன்னு பதறி பதறி எந்திரிச்ச காலையெல்லாம் இப்ப அடியோடு முடிய போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்றது மூலமா உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகி ஒரு நிம்மதியான ரொம்ப அமைதியான சூழ்நிலை உருவாக போகுதுங்க. உங்க உடம்புல இருந்த தீராத வியாதியா இருந்தாலும் சரி, மனசுல இருந்த குழப்பமா இருந்தாலும் சரி, எல்லாமே வெயில்ல வச்ச பனி மாதிரி விலக போகுதுங்க. ஒரு புது உற்சாகம், ஒரு புது தெம்பு உங்க உடம்புக்குள்ள வரப்போகுதுங்க. இத்தனை காலமா உங்க கண்ணீர்ல நனைஞ்ச உங்க வாழ்க்கைக்கு இப்போ ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா சந்தோஷமா ஆகி போகுதுங்க. நீங்க நினைச்சதை விட பல மடங்கு உயர்வு உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே அன்புக்கு ரொம்ப ஏங்குறவங்க. காதலா இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்க உண்மையா இருந்த அளவுக்கு உங்க துணையோ இல்ல மத்தவங்களோ உங்களுக்கு உண்மையா இல்லையேன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்க மனசை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு தனிமையில தவிச்சிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் இனிமே கிடையாதுங்க. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சண்டை சச்சரவுன்னு கோர்ட்டு படி வரைக்கும் போன பிரச்சனைகள் எல்லாம் பனி மாதிரி விலகி 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமா கோவில் குளம்னு ஏறி இறங்கினவங்களுக்கு உங்க வீட்டுல சீக்கிரமே ஒரு தொட்டில் கட்ட போற நேரம் வந்துருச்சுங்க. அந்த வரப்போற புதிய நபரோட கால் தடம் உங்க வம்சத்தையே தலைக்க வைக்க போதுங்க. உங்க கூடவே இருந்து குளிப்பறிக்கிறவங்களை பத்தி நீங்க ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. நம்ம கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டு நம்ம கிட்டேயே நல்லா பேசிட்டு பின்னாடி போய் நமக்கே துரோகம் பண்றாங்களேன்னு உங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்குங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆளுங்க உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாதுங்க. உங்க ராசிநாதன் செவ்வாயோட பார்வை இப்போ உங்க மேல ரொம்ப வலிமையா விழப்போகுதுங்க. இதனால உங்க எதிரிகள் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து ஓட போறாங்க. நீங்க வாங்கின கடனை அடைக்க முடியாம சொந்த வீட்டை விற்கிற நிலைமைக்கு போனவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுதுங்க. இழந்த அந்த வீட்டை மீட்கிறது மட்டும் இல்லாம புதுசா நிலம் சொத்துன்னு வாங்கி குவிக்க போறீங்க. உங்க பேர்ல எந்த சொத்தும் இல்லையேன்னு உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி நீங்க ராஜ நடையில போய் பத்திரப்பதிவு செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு பணமழை உங்க வீட்டுல கொட்ட போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ரொம்ப ஒசந்த இடத்துல உட்கார்ந்து காட்ட போறீங்க.
போறீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய பயம் நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற நடுக்கம் இனிமே உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா உங்க குலதெய்வம் உங்க கூடவே நின்னு உங்கள வழிநடத்த போதுங்க. நீங்க எத தொட்டாலும் அது பொன்னா மாறப்போதுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இத்தனை நாளா வேலை யாருக்கோ போயிட்டு இருந்திருக்கும். நீங்க ராப்பகலா உழைச்சிருப்பீங்க. ஆனா பேர் வாங்குறது வேற யாராவது இருப்பாங்க. அந்த அநியாயம் எல்லாம் இனிமே நடக்காதுங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் சரியான அங்கீகாரம் உங்கள தேடி வரப்போகுதுங்க. உயர் அதிகாரிகள் உங்கள கொண்டாடுற அளவுக்கு உங்க திறமை பளிச்சுன்னு வெளிய தெரிய போகுதுங்க. இந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வரப்போகுதுன்னு நீங்களே நேர்ல பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் வட்டி முதலுமா சேர்த்து வச்சு உங்களுக்கான சன்மானம் உங்க வீடு தேடி வரப்போகுதுங்க. மனசுல ஒரு துளி கூட கவலைய வச்சுக்காதீங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சுங்க. விருச்சிக ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எப்பவும் மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிப்பாங்க. நீங்க உங்க உயிரை கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த தனிமை உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்குங்க. நம்ம இத்தனை பேருக்கு நல்லது செஞ்சோமே, ஒருத்தர் கூட நமக்கு நிக்கலையேன்னு நினைச்சு பல ராத்திரி தூங்காம எழுதிருப்பீங்க. இனிமே அந்த தனிமைக்கும் அந்த கண்ணீருக்கும் உங்க வாழ்க்கையில இடமே கிடையாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த புதிய நபர் உங்களுக்காகவே பிறந்த ஒரு உறவா இல்ல பல ஜென்மமா உங்க கூடவே பயணிச்ச ஒரு ஆன்மாவா கூட இருக்கலாம்ங்க. அவங்க வரவு உங்க வீட்ல ஒரு பெரிய நல்ல சக்தியை, ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரப்போகுதுங்க. ரொம்ப நாளா வீட்ல இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்காம பேசிக்காம இருந்த நிலைமை எல்லாம் அடியோடு மாதிரி மாறி சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் உங்க வீடு முழுக்க நிறைய போகுதுங்க. உங்களை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்க அருமையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர போறாங்க. ஆனா அப்ப நீங்க அவங்களுக்கு எட்டாத ஒரு பெரிய உயரத்துல இருக்க போறீங்க. இப்போ பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பணமழை கொட்ட போகுதுங்க. சேமிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு எட்டாக்கனியா இருந்திருக்குங்க. வர்ற வருமானம் எல்லாம் செலவுக்கே சரியாக போயிடுதே. நாளைக்கு ஏதாவது அவசரம்னா யார் கையில போய் நிக்கிறதுன்னு ரொம்பவே பயந்திருப்பீங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கலைன்னு ரொம்பவே சலிச்சு போயிருப்பீங்க. அந்த பயம் இனிமே துளி கூட வேண்டாமுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழைஞ்ச உடனே உங்களுக்கான வருமான வழிகள் பல மடங்கு திறக்க போகுதுங்க. நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச தொழில் இல்ல வாங்கணும்னு நினைச்ச வண்டி வீடு எல்லாமே ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. வங்கியில லோன் கிடைக்காம இல்ல கேட்ட இடத்துல பணம் கிடைக்காம செருப்பு தேஞ்சு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப நீங்க கேட்காமலேயே உங்க கைக்கு பணம் வந்து சேரப்போகுதுங்க. உங்க ஜாதகத்துல இப்ப நவகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழு பலத்தையும் கொடுக்குற இடத்துல ரொம்ப வலிமையா உட்கார்ந்து இருக்குதுங்க. அதனால நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணா மட்டும்தான் மாறப்போகுதுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் லாபம் தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க உடல் ஆரோக்கியம்ங்க. பல நாளா ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாதி வந்து உங்களை படுத்தி எடுத்திருக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு போயும் மாத்திரை மருந்து சாப்பிட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லாம மனசளவுல ரொம்ப தளர்ந்து போயிருப்பீங்க. நமக்கு வந்த நேரம் அப்படி, இனிமே நமக்கு எந்திரிக்கவே மாட்டோமான்னு கூட சில நேரம் நினைச்சு பயந்துருப்பீங்க. இனிமே அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போக போகுதுங்க. ஒரு புது தெம்பு புது ரத்தம் உங்க உடம்புல பாய போகுதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய சுறுசுறுப்பு, இன்னைக்கு நாம சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள தானா வரப்போகுதுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு உங்க குலதெய்வம் கண் திறந்து பார்க்க போகுதுங்க. வீட்டுல சீக்கிரமே சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. கல்யாண வயசுல இருக்கிற பசங்களுக்கும் பொண்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல இடத்துல வாழ்க்கை அமைய போகுதுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் இருட்டு தான், ஏமாற்றம் தாங்க. ஆனா இனிமே நீங்க பார்க்க போறது உங்களுக்கான ஒரு பிரகாசமான மாபெரும் சூரிய உதயம்ங்க. அதனால பழைய கஷ்டங்களை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேண்டாமுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு இருக்குமுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற திறமை உங்களுக்கு இருக்குங்க. ஆனா பாசத்துக்கு கட்டப்பட்டு பல நேரங்கள்ல அந்த உள்ளுணர்வை நீங்களே உதாசீனப்படுத்தி ஏமாந்து போயிருப்பீங்க. இனிமே அந்த தப்பை நீங்க பண்ணவே மாட்டீங்க. உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களை சுத்தி நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களோட முகமுடியெல்லாம் ஒன்னொன்னா கிளிய போகுதுங்க. உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்க, யார் உங்க முதுகுல குத்த காத்துட்டு இருக்காங்கன்னு அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் ரொம்ப தெளிவா உங்களுக்கே தெரிய வருங்க. அதனால தேவையில்லாத ஆட்களை நீங்களே தள்ளி வச்சுட்டு நிம்மதியான ஒரு வட்டத்துக்குள்ள வரப்போறீங்க. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களை இப்போ ஒரு இரும்பு மனுஷனா மாத்தி இருக்குங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல நீங்க சொந்தமா செய்யற தொழிலையா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட முதலீட்டுக்கோ இல்ல உழைப்புக்கோ எந்த பலனும் கிடைக்காம அப்படியே முடங்கி போய் கிடந்திருக்குங்க. நம்ம பணத்தையோ இல்ல நம்ம உழைப்பையோ யாராவது ஏமாத்திட்டு போயிருவாங்களோன்னு எப்பவுமே ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்குங்க. ஆனா இப்ப கிரகங்கள் உங்களுக்காக ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்குதுங்க. நீங்க மறந்து போன ஒரு பழைய முதலீடு இல்ல யாருக்கோ கடனா கொடுத்துட்டு இனிமே வராதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு பெரிய தொகை இப்ப சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல உங்க கைக்கு வந்து சேர போதுங்க. வறுமையில வாடினது போதுங்க. நீங்க ராஜ வாழ்க்கை வாழணும்னு காலம் முடிவு பண்ணிடுச்சிருங்க. நீங்க தொடர சின்ன சின்ன காரியங்கள் கூட ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றியில போய் முடிய போதுங்க. உங்க கையில நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் சேர போகுதுங்க.
அதை வச்சு உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே நீங்க மாத்தி எழுத போறீங்க. இத்தனை நாளா உங்க வீட்டுல ஒரு இருண்ட சூழ்நிலை இருந்திருக்குங்க. சாமி கும்பிட்டா கூட மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருந்திருக்காது. நாம இவ்வளவு கும்புற சாமிக்கு கண்ணு இல்லையான்னு நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க வீட்டுல ஒரு தெய்வ கடாட்சம் முழுமையா எதிர்கொள்ள போகுதுங்க. காலையில எந்திரிச்சு வாசலை திறக்கும் போதே ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு நல்ல சக்தி உங்களை தொற்றிக்கொள்ளுங்க. ரொம்ப வருஷமா மனசுக்குள்ளேயே பூட்டு வச்சிருந்த ஒரு பெரிய ஆசை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு ரகசியமான வேண்டுதல் இப்ப தானாகவே நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கின உறவுகளோ இல்ல நண்பர்களோ அவங்களா உங்ககிட்ட வந்து வழியே பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்ப நீங்க அவங்களுக்கு ரொம்ப தூரத்துல, அவங்களால நெருங்க முடியாத ஒரு உயர்ந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது இதுதாங்க. உங்க பொறுமைக்கு இப்ப இயற்கை ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுதுங்க. அதனால எதை நினைச்சும் இனிமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிடுச்சுங்க. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு படி மேல போனா அதை பார்த்து வயித்தெரிச்சல் படுற ஆளுங்க தான் உங்களை சுத்தி அதிகம்ங்க. நீங்க கஷ்டப்படும் போது பரிதாபப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா வாழ ஆரம்பிச்சா அவங்க கண்ணே உங்களை சுட்டுடுங்க. அந்த கண் திருஷ்டியால தான் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது உங்க கையில தங்குறதே இல்லைங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் இல்லாம உங்க குடும்பத்து மேல விழுந்த அத்தனை திஷ்டியும் முறிக்கிற ஒரு மாபெரும் சக்தியா வரப்போறாருங்க. இனிமே உங்களை பார்த்து யார் பொறாமப்பட்டாலும் அந்த கெட்ட எண்ணம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது அவங்களுக்கே திரும்பி அடிக்க போகுதுங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி உங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சவங்க வாயெல்லாம் தானாகவே அடைஞ்சு போக போகுதுங்க. ரொம்ப காலமா அரசாங்கத்திலயோ இல்ல வேற ஏதாவது பெரிய இடத்துலயோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயம் தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. இழுத்துச்சிட்டு இருந்த பஞ்சாயத்துகளோ இல்ல உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து விவகாரங்களோ இப்ப எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க. அந்த புதிய நபர் கொண்டு வரப்போற ஒரு சின்ன தகவல் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மலை மாதிரி நின்ன பிரச்சனைய சுக்குநூறா உடைக்க போகுதுங்க. உங்க கைக்கு வரவே வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பெரிய தொகை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விதத்துல உங்க வாசப்படியை தேடி வரப்போகுதுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க இத்தனை காலமா பட்ட கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய முதலீட்டையும் பண்ண போறீங்க. இது வரைக்கும் அடுத்தவங்க கையில காசுக்காக நின்ன நிலைமை மாதிரி மாறி நீங்க 4 பேருக்கு அள்ளி கொடுக்குற அளவுக்கு உங்க அந்தஸ்து மாபெரும் அளவுல உயரப்போகுதுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் எப்பவுமே இருக்குமுங்க. நம்மளை யாரும் உண்மையாவே நேசிக்கலையே, நம்ம காசுக்காகவும் தேவைக்காகவும் மட்டும்தான் எல்லாரும் பழகுறாங்களேன்னு நினைச்சு நினைச்சு நீங்க ரொம்பவே உருகி இருப்பீங்க. ஆனா இப்ப இயற்கை உங்களுக்காக ஒரு உண்மையான உறவோ ஒரு ஆழமான விசுவாசத்தையோ கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்களுக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னாடி அரணா நிற்க போகுதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் தாங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச புண்ணியம் இப்ப உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி ஒரு ராஜ சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுதுங்க. எந்த திசையில திரும்பினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து தான் வீச போகுதுங்க. உங்க கண்ணுல இருந்து இனிமே வரப்போறது எல்லாமே ஆனந்த கண்ணீர் தாங்க. வறுமை கஷ்டங்கிற வார்த்தைக்கு உங்க வீட்டுக்குள்ள இனிமே இடம் இல்லாம போக போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள எப்ப பாரு ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. வெளியே சிரிச்ச முகமா சுத்தினா கூட உள்ளுக்குள்ள 1000 கவலைகளை போட்டு புதைச்சு வச்சிருப்பீங்க. நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கேன்னு பல நேரங்கள்ல உங்களுக்குள்ள நீங்க புழுங்கி இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மூளையை குடைஞ்சிட்டு இருந்த அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுதுங்க. உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த நபர் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு மாபெரும் வடிகாலா அமைய போறாருங்க. இத்தனை நாளா இருட்டில் தவிச்சவங்களுக்கு அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய வெளிச்சமா தெரிய போகுதுங்க. உங்களை சுத்தி பின்னப்பட்டிருந்த சூழ்ச்சி வலைகள் எல்லாம் சத்தம் இல்லாம அருந்து விழ போகுதுங்க. இனிமே எந்த ஒரு முடிவையும் நீங்க தயங்காம ரொம்ப துணிச்சலா எடுக்க போறீங்க. உங்க தைரியத்தை பார்த்து உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் மிரண்டு போய் நிக்க போறாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் உங்களை எப்பவுமே ஒரு குற்றவாளி கூண்டுல தான் நிக்க வச்சிருப்பாங்க. நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாதுங்க. ஆனா இனிமே உங்க குறை சொன்ன அதே வாயால உங்களை கொண்டாடுற காலம் நெருங்கிடுச்சுங்க. உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா பேசாம அடந்தியா இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. அந்த புதிய நபர் மூலியமா உங்க குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய பிளவு சரியாகி எல்லாரும் ஒன்று சேர போறீங்க. பிரிஞ்சு கிடந்த அண்ணன் தம்பி பிரச்சனையோ இல்லை சொத்துக்காக அடிச்சுக்கிட்ட பங்காளிகளோ இப்ப சமாதானமாகி உங்க பின்னாடி வந்து நிற்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மரியாதையும் எடையும் கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. தலை நிமிர்ந்து ரொம்ப கம்பீரமா நீங்க நடக்க போறீங்க. இதுல ரொம்ப பெரிய அதிசயம் என்னன்னா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க அடிச்சு சொன்ன ஒரு விஷயம் இப்போ உங்க கண் முன்னாடியே ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுதுங்க. வறுமையில வாடி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க தலையெழுத்தை மாத்தி எழுதுற மாதிரி உங்க வீட்டு பீரோல பணம் நிரம்பி வழிய போகுதுங்க. நீங்க ஆசைப்பட்ட நகையோ இல்ல உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச பொருளோ எதுவா இருந்தாலும் அதை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வாங்கி சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க பொருளாதாரம் ரொம்ப உச்சத்துக்கு போக போகுதுங்க. உங்க குலதெய்வம் உங்க கண்ணீரை துடைக்க நேர்ல வரப்போகுதுங்க. நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க.
உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க ஒரு பெரிய உதாரணமா, ஒரு மாபெரும் வெற்றியாளரா உருவெடுக்க போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க. ஆனா இத்தனை நாளா அவங்க உழைப்ப உறிஞ்சுக்கிட்டு வேறு யாரோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்க மட்டும் அதே இடத்துல அதே கஷ்டத்தோட அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க. நாம எவ்வளவு நேர்மையா உழைக்கிறோமே, நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இந்த சோதனையை கொடுக்குறாருன்னு பல தடவை வானத்தை பார்த்து கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த காலையெல்லாம் இனிமே தலைகீழா மாறப்போகுதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போ உங்க மூளையில ஒரு புது சுறுசுறுப்பு தானா வரப்போகுதுங்க. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத உங்க திறமை, உங்க புத்திசாலித்தனம் எல்லாம் பெரிய அளவுல வெளியே வரப்போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களை இளக்காரமா பேசினவங்க, இவரால என்ன பெருசா சாதிச்சிட முடியும்னு சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வேகத்தை பார்த்து வாயடிச்சு நிக்க போறாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வியாபார வியூகமும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி உங்களுக்கு பல லட்சங்களை லாபமா அள்ளி கொடுக்க போகுதுங்க. உங்களுக்காகவே ஒரு பெரிய சிம்மாசனம் இப்ப தயாரா இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. அது என்னன்னா, உங்க ஜாதகத்துல இப்ப நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கிற விதம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா உங்களை எப்படியாவது பேசி உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு நினைச்சு சதி செஞ்சவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. உங்க கை காசை வாங்கிட்டு உங்களை ஏமாத்துனவங்க இப்ப அவங்களா வந்து உங்க காலில் விழாத குறையா பணத்தை திருப்பி கொடுக்க போறாங்க. இது சத்தியமா நடக்குமா? இத்தனை வருஷமா ஏமாத்துனவன் இப்ப எப்படி கொடுப்பான்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா இயற்கை உங்களுக்கான நீதியை ரொம்ப நேர்மையா ரொம்ப கராரா வழங்க போகுதுங்க. உங்க வம்சத்திலேயே இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு பெரிய செல்வ செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. வண்டி வாகனம், ஆடு மாடுன்னு உங்க வீடு முழுக்க ஒரு பெரிய லட்சுமி கடாட்சம் தாண்டவமாட போகுதுங்க. உங்க மனசுல இருக்கிற ஈரமும் மற்றவங்களுக்கு இருக்கப்படுற அந்த தங்கமான குணமும் தான் இன்னைக்கு உங்களை இந்த அளவுக்கு காப்பாத்திட்டு இருக்குதுங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது நீங்க யாருக்கும் தெரியாம செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கவசமா உங்களை சுத்தி நிக்க போகுதுங்க. அந்த புதிய நபரோட வரவு உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை இருளையும் அத்தனை கெட்ட சக்திகளையும் விரட்டி அடிச்சு ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வர போதுங்க. ராத்திரி படுத்தா ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மனசு முழுக்க கடன் தொல்லையும் நாளைக்கு பொழப்பு என்ன பண்ணுதுங்கிற கவலையும் தான் உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்குங்க. ஆனா இனிமே எந்த கவலையும் இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் துளி கூட இல்லாம ஒரு குழந்தைய போல ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்க கையை பிடிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்க போகுதுங்க. அதனால உங்க கண்ணீருமே இனிமே நிரந்தரமா விடை கொடுத்து சந்தோஷத்தை மட்டும் உங்க வீட்டுக்குள்ள வரவேற்க தயாரிருங்க. உங்களுக்கான மாபெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க உங்க கஷ்டத்தை யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டீங்க. மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய இடி விழுந்தாலும் வெளிய உலகத்துக்கு சிரிச்ச முகமா தான் சுத்துவீங்க. உங்க தலையணைக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க ராத்திரியில எவ்வளவு கண்ணீர் விட்டீங்கன்னு. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் உங்க கண்ணை பார்த்தே உங்க கஷ்டத்தை கண்டுபிடிக்க போறாருங்க. இத்தனை வருஷமா உங்க வழியை புரிஞ்சுக்க ஒரு நாதி இல்லையேன்னு ஏங்கினவங்களுக்கு அவர் ஒரு பெரிய ஆறுதலா தோள் கொடுக்க சொந்தமா ஆட போறாருங்க. இனிமே நீங்க இருட்டுல தனியா உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. உங்களுக்காகவே இத்தனை நாளா காத்துட்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் இப்போ உங்க கைக்கு வந்து சேர போதுங்க. அவ்வளவு நாளா மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இனிமே உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாதுங்க. நீங்க கை வச்ச காரியம் எல்லாமே இனிமே வெட்டுறதாங்க. உங்க குடும்பத்துல இருந்து போன நிம்மதி இப்போ ரொம்ப முழுமையா திரும்ப கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம்னு நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பா எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம தடபுடலாம் நடக்க போகுதுங்க. சொந்தக்காரங்க மத்தியில ஒரு கெத்தான ஆளா நீங்க வர போறீங்க. உங்க கைராசி அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாயஜாலத்தை பண்ண போதுங்க. இவ்வளவு காலம் நீங்க இருட்டுல இருந்தீங்க. ஆனா இனிமே உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்க போகுதுங்க. உங்க மேல நீங்களே வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. கடவுள் இப்போ உங்களுக்காக ஒரு பெரிய அதிர்ஷ்ட கதவை திறந்து வச்சிருக்கிறாருங்க. அந்த புதிய நபரோட வரவு உங்க குடும்பத்தோட தலையெடுத்து அடியோடு மாத்தி தலைமுறையா உங்க வம்சத்தை ரொம்ப செழிப்பா வைக்க போதுங்க. மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு இனிமே வரப்போற சந்தோஷமான நாட்களை வரவேற்க முழுசா தயாராகுங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல எப்பவும் ஒரு பெரிய அரணா பாதுகாப்பு துணையான்னு இருக்க போகுதுங்க. உங்களுக்கான அந்த பொற்காலம் ஆரம்பமாயிடுச்சுங்க. தைரியமா இருங்க. எல்லாமே நல்லதா தான் நடக்குங்க. வாழ்வளமுடன். நன்றி, வணக்கம்.